சுமார் ஒரு 1000க்கும் மேற்பட்ட அனாதை பிணைங்களை அடக்க முடியும் கூட தான் இருக்குன்னு நினைக்கிறேன், குறைச்சி சொல்லிட்டேன். இருக்கிறாரு. ரொம்ப ஒரு அற்புதமான எழுத்தாளர். அவர் நிறைய புத்தகங்கள் எழுதுகிறாரு. அவருடைய ஃபேஸ்புக்கை திறந்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்தாளர்களை பற்றி எழுதியிருப்பாங்க. அதில் தான் மேடத்தை பற்றி எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் கூட சொன்னேன், எல்லாரையும் எழுத்தாளராக எழுதுறீங்க, பத்திரிகையாளரை பற்றி எழுத மாட்டீங்களான்னு. உங்களுதுலேருந்தே ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு சொன்னார். சிறந்த எழுத்தாளர். இன்றைக்கி உயர் அதிகாரிகள் அனைவரும் நெருக்கமாக பழகக்கூடியவர், ஒரு எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற மனிதர். இந்த ஊடக சேவை மூலமாக ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் நமக்கு திருச்சிக்கு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆளுநர் விருது கிடைச்சிருக்கு அவருக்கு. இந்த பிறகு வாங்கிட்டு வந்தோம். ஆளுநர் மூலமாக இன்றைக்கி ஒரு சிறந்த ஒரு சமூக சேவையாளராக, ஒரு சமூக செயற்பாட்டாளராக இன்றைக்கி வந்து திருச்சி மாவட்டத்திலேருந்து போன ஒரே ஒரு மனிதர் அவர். நமக்கு எல்லாமே திருச்சி மாவட்ட பகுதி வாழ் மக்கள் அனைவருக்கும் ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அவரை இந்த லட்சியம் படைப்பாளர்களும் பாராட்டுறதில் வந்து லட்சியம் படைப்பாளர்களும் பெருமை கொள்கிறது. அனைவரின் சார்பாக அவரை வந்து வாழ்த்தி, லட்சியம் ஆளுநர் விருது மட்டுமல்லாமல் இன்னும் ஜனாதிபதி விருதும் பெற வேண்டும் என்று வாழ்த்து அன்போடு இந்த சாலையை அறிவிக்கிறோம்.